This is Task Battle, third episode. எபிசோட் 3யோட டாஸ்க் என்னன்னு பார்த்துட்டு வந்தோம். மோதிரத்தை கண்டுபிடிக்கும். மோதிரத்தை மணலில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ஜாம் ஆகுது. மணல் குவியலில் இருந்து மோதிரத்தை கண்டுபிடிக்கும். கண்டிஷன்ஸ்: மணலை கையால் தொடக்கூடாது. உங்களுக்கு கொடுத்த ஸ்பூன் பயன்படுத்தி மோதிரத்தை தேட வேண்டும். கொடுக்கப்பட்ட 5 நிமிடத்தில் மோதிரத்தை கண்டுபிடிக்கும் நபர் இந்த போட்டியில் வெற்றி பெறுவார். டைம் ஸ்டார்ட். ஸ்டாப். சுத்தமாக படக்கூடாது. கையில் லெட்டரில் இருக்கு. இது அது இல்ல. ஃப்ளாஷ்பேக். கையால் உடைக்கலாமாண்ணா? பேப்பரில் இருக்கு. எல்லாமே பேப்பரில் இருக்கு. மணல் குவியலில் இருந்து மோதிரத்தை கண்டுபிடிக்கும். மணல் குவியலில் ஒரு நிமிஷம் ஆச்சு. ஆச்சா? அது நம்மளுக்கு வந்து வராங்க. மணலை கையால் தொடக்கூடாது. சரி சரிங்க. ஒரு வலையெல்லாம் மறைச்சு வைக்க கூடாதா? மோதிரத்தை மறைச்சிச்சா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் 3 நிமிஷம் ஆச்சு. மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். என்னது எருமை மாட்டு சாணி. என்னமோ கிடக்கு. மோதிரத்தை காணும். நக்கு 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸ்டாப். அதே என்ன பண்ணாலும் மண்ணுக்கும் வலிக்காம ஸ்பூனுக்கும் வலிக்காம ரொம்ப சாஃப்டா பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் இருந்தோம். டஸ்ட் வந்தா டிஸ்டர்ப் ஆயிருந்தோம். பெருமையா இருக்கு. 3 பேருமே ரிங்க கண்டுபிடிக்கல. ரிங்கு எங்கே இருந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் டேஜே பார்த்தேன். பேசுங்க. பேச முடியாது. ரிங் எங்க இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போஸ் ஃப்ளாஷ்பேக். இது என்னது? டேபிள்ல எல்லாம் 2-3 தடவை போயிட்டு வந்தீங்க. இருந்தும் ரிங்க பார்க்கல. அது ஏன் இப்ப கவனிக்கலையா? கீழே தான் இருக்கும். மண்ணில் ரிங்கு தேடுற டாஸ்க்ல யாருமே வந்து ரிங்கை கண்டுபிடிக்கல. நம்ம ரிங்கை வந்து டேபிள்ல தான் வச்சிருந்தோம். பட் யாருமே அதை கவனிக்கல. மண்ணிலேயே ரொம்ப கவனமா இருந்தாங்க. அங்கேயே தேடிட்டு வந்தாங்க. ரிங்கு யாருமே கண்டுபிடிக்கலனாலும் அவங்க மண்ணை யாருமே கையில தொடல. வெறும் நம்ம ரூல்ஸ்ல போடுற மாதிரி ஃபோன் வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஃப்ளாஷ்பேக். கையால் தானே தொடக்கூடாது. காலால் தொடக்கூடாது. அதனால எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். லாஸ்ட் எபிசோடோட பாயிண்ட்ஸ் அண்ட் இந்த எபிசோடோட பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி பார்க்கும்போது எட்வின் 9 பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. பிரவீன் 7 பாயிண்ட்ஸ் எடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஹரி 4 பாயிண்ட் எடுத்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. அடுத்து வர எபிசோடில் யார் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க அண்ட் ஓவரால் பாயிண்ட்ஸை வச்சு அந்த 5000 rupees யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். See you all in next episode. மண்ணில் இருக்குங்களா சொல்லியிருக்கிய கொஸ்டினில்? இது என்ன பேப்பரில்? நான் போடுறதான் ரோலு.